டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் கரண்ட் இயர் அப்படின்றத வந்து வித் ரிட்டன் டைப் வித்தவுட் பேராமீட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கிளாஸ் அப்படின்றது வந்து எக்ஸாம்பிள் 10 அப்படின்றத எடுத்துட்டு இப்போ வந்து ரிட்டன் கரண்ட் இயர் அப்படின்றது தான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இயர் அப்படின்றது வந்து 2026 அப்படின்றது மாதிரி தான். ஸோ இப்போ வந்து இன்ட் டைப்பாக தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிட்டர்ன் பண்ணுறோம். வித்தவுட் பேராமீட்டர் வந்து இயர் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து வித்தவுட் பேராமீட்டரா ஜஸ்ட் ரிட்டன் 2026 அப்படிங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இதில் ஒரு ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆப்ஜெக்ட் அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் வந்து கிளாஸோட நேம் என்ன ex10 ஆப்ஜெக்ட் நேம் நியூ ex10ன்றது வந்து கிளாஸோட நேம் பேரந்தசிஸ் கொடுத்து செமிகோலன். தென் இந்த ஆப்ஜெக்டை டைரெக்டாக நம்ம கால் பண்ணக்கூடாது, ஓகேவா? டைரெக்டாக கால் பண்ணாமல் அது ஒரு வேரியபிள்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணுற ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே வந்து ஆப்ஜெக்ட் டாட் நம்மளுடைய மெத்தட் வந்து இயர் அப்படின்ற மெத்தடை வந்து கால் பண்ணிவிட்டு இதை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். டாட் அவுட் டாட் பிரிண்ட்டில் வந்து நம்ம ரிசல்ட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா கரண்ட் இயர் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும், ஓகேவா? ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ரிட்டன் டைப் வந்து கொடுக்குறோம். ஃபிக்ஸ்டான ஒரு வேல்யூ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டன் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் வந்து ரிட்டன் பண்ணுறோம். எனிதிங் ஒரு ஃபிக்ஸ்டான வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரிட்டன் யூஸ் பண்ணி ரிட்டன் பண்ணிக்கலாம், ஓகேவா? 2026 அப்படின்றது வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு.